இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சஞ்சனா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? உன்னதான் சஞ்சனா, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட வேண்டிய நீ ஏதோ பிரச்சனையை பத்தி யோசிக்கிற மாதிரி தெரியுதே, என்னாச்சு? சஞ்சனா அண்ணா எதுவும் பேச மாட்டேங்கிறா. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட போறாளா? என்னாச்சு சஞ்சனா, ஏன் சைலண்டா இருக்க? அண்ணன் கேக்குறாருல, ஏதாவது சொல்லு. சஞ்சனா, உன் மனசுல என்னமோ இருக்கு. அத சொல்றதுக்கு நீ பயப்படுறன்னு மட்டும் தெரியுது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னோட குடும்பம் தான். மனசுல எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லு. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சுப்பார் சஞ்சனா, நமக்கு கல்யாணம் நடக்க போது, நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறன்னு தேவயானி ஆண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உங்க அம்மா மானம் தான் போகும். அம்மாவை அவமானப்படுத்தணும்னு நீ முடிவு பண்ணிட்டா போய் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். மித்ரா, சஞ்சனாக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. இப்படி பொண்ணு பாக்குறது, கல்யாணம், இந்த மாதிரி விஷயம் வரும்போது எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படித்தான் வெக்கப்படுவா. சஞ்சனாவுக்கு வெக்கப்படக்கூட தெரியல. அதனாலதான் இவ முகம் பார்க்க அப்படி இருக்கு. என்ன சஞ்சனா இப்படி இருக்க? வெக்கப்பட தெரியாம தான் நீ இப்படி இருக்கியா? அரவிந்தா, ஜெயதேவ், பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இதுக்கு அடுத்த விஷயங்களை பேசிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜெகதீஸ்வரி, எங்க பொண்ண உங்க வீட்டுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம். பிறந்த வீட்டு சீர்வரிசையா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் நாங்க அதை மறுக்க மாட்டோம். என்ன அரவிந்தா நீ இப்படி சொல்ற? நாங்க என்னமோ பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ சுகத்துக்காகவோ இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம்னு நினைக்கிறியா நீ? அப்படிலாம் இல்ல ஜெகதீஸ்வரி. நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, எங்களுக்கும் சில கடமைகள் இருக்கும்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா உங்களுக்கும் சில உரிமைகள் இருக்கு. அத பத்தி தான் அரவிந்தா பேசிக்கிட்டு இருக்கா. நாங்க என்ன கேட்டாலும் நீங்க இல்லன்னு சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். நாங்க எதுவும் கேட்கலனாலும் நீங்க ஏதாவது கொடுப்பீங்கன்னு தெரியும். சரி, நீங்க இவ்ளோ தூரம் கேட்கறதுனால நான் சொல்றேன். பரவாயில்ல, சொல்லுங்க ஜெகதீஸ்வரி. காஞ்சிபுரத்துக்கிட்ட உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குல்ல, ஒரு கையெழுத்து போட்டு அத சந்தோஷ் பேர்ல எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும். அந்த லேண்ட் கொடுத்தா அதுல ஏதாவது ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த லேண்ட பத்தி நாங்களும் நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க ஒரு புது பிரான்ச் ஓபன் பண்ணலான்னு நாங்களும் ஒரு ஐடியால இருக்கோம்.